ஒரு சத்திரத்துல பூசாரி புலவர் ஆசாரி 3 பேர் படுத்துருந்துருக்காங்க. அப்போ கொள்ளக்காரங்க வந்துட்டாங்க. வந்தோடனே என்னன்றிருக்கேன், இருக்கிற பையில எல்லாத்தையும் கொடுங்கடான்னு கேட்டிருக்கேன். போனோன்னே என்னன்றிருக்கேன், பூசாரி பையன் கேட்டிருக்கேன். அவன் கொடுத்தோன்னா விபூதி அது இதுன்னு இருந்திருக்கு. அடுத்து சொல்லுங்க கிட்ட கேட்டிருக்கேன். அவன் எழுத்தாணி கோலச்சோடி இந்த மாதிரி வச்சுட்டு. அடுத்து ஆச்சாரி கிட்ட வந்திருக்கேன். ஆச்சாரி கிட்ட வந்தோடனே இவன் ஊர் பைய தங்கத்தியாவது வச்சிருந்துருக்கேன். அப்பத்தான் அவங்க சொன்னாங்களாமா, பூசாரியின் பையும் உழவனாரின் பையும் ஆசாரியின் பையக்கு ஈடாகாது அப்படின்னு சொன்னதை இவனுக்கு அந்த காலப்போக்குல பைய பொய்யாக்கிட்டாங்க. வார்த்தை மாறிடுச்சு. ஆமா, இதுதான் உண்மை. ஒரு குண்டுமுத்து இருந்தாலும் அது பொழைச்சிக்கலாம்ல. இது விழுதி இருந்த என்ன செய்ய, அதுல ஏடு சோடி இருந்த என்ன செய்ய, இதுதான் வந்து உண்மை. ஆமா. இது உங்கள் முருகன் அடிமை நீதிபதி யூடியூப் சேனலுக்காக பழம்பெரும் ஒரு உண்மைத்தன்மையை பதிவிட்டு கொண்டிருப்பது ஆண்டிப்பட்டி செட்டியார்பேட்டையில் இருந்து. இவரும் ஒரு ஆச்சாரிய சமுதாயத்தை சேர்ந்தாலும் சமுதாயத்தை தாண்டி இந்த வரலாறு